அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது மலச்சிக்கல், மலக்கட்டு, கான்ஸ்டிபேஷன். இதுக்கு என்ன மாதிரி டயட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே பல பேரோட என்ன டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணினாலுமே இது முழுமையாக சரியாக மாட்டேங்குது. நாங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம், நைட்டில் கடுக்கா பொடி குடிக்கிறோம், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. அது என்ன காரணங்கள், அதுக்கான தீர்வுகள் என்ன, மலச்சிக்கலை எப்படி நம்ம ஈஸியாக ஃபுட் ஹேபிட்ஸை ரெகுலேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து 3 வகையாக பிரிக்கப்படுது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், சத்து பொருட்கள், நம்மளுடைய குடலுக்கு செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய சத்துப்பொருள் ஒன்று சொல்யூபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார்ச்சத்து பொருள். இன்னொன்று இன்சால்யூபிள் ஃபைபர், கரையாத நார்ச்சத்து பொருள். இன்னொன்று ப்ரீபயோட்டிக், அதாவது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வளர வைக்கிறதுக்கு, நல்ல பாக்டீரியாவை வளர வச்சு செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய உணவுகள். இது 3ம் சரியான விகிதத்தில் தேவையான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்காது. ஸோ கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய கட்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய செரிமானத்தை தூண்டக்கூடிய பாக்டீரியாவுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உணவுப் பொருள். இந்த 3ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 3ம் நீங்கள் உணவில் சேர்த்திக்கிறீங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உணவில் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் நார்ச்சத்து பொருட்கள் தண்ணி நிறையா குடிக்கும் பொழுது அந்த தண்ணியில் கரைஞ்சு அது செரிமானத்தை சீர்படுத்தும். முக்கியமாக நம்மளுடைய உணவில் கிரில்லின், லெப்டின்னு 2 பொருள், 2 ஹார்மோனை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் உடல் எடை கூடுறதுக்கான காரணமான 2 ஹார்மோன்கள். ஏன்னா பசியை சரி பண்ணக்கூடிய விஷயம் இந்த 2 ஹார்மோன் தான். இதில் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் எடை பெருக்கம் உருவாகும். இந்த 2 ஹார்மோனையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக இந்த சொல்யூபிள் ஃபைபர்ஸில் இருக்குது. அதனால் உடல் எடை கூடாமல் தடுக்கக்கூடிய இந்த ஹார்மோன்களை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சொல்யூபிள் ஃபைபர்ஸ் தான். எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீனில், குறிப்பாக நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இந்த சால்யூபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையான தானியங்கள், தோலோடு இருக்கக்கூடிய முழுமையான தானியங்கள் எடுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சரிப்படுத்தி மலச்சிக்கலை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ், அதாவது கரையாத நார்ச்சத்து பொருட்கள். இது எதுக்காகன்னு சொன்னால், நம்மளுடைய குடலுடைய மூமெண்ட்டை, பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், குடலை நல்லா சுத்தப்படுத்தி அந்த மூமெண்ட் நல்லா முன்னும் பின்னும் தள்ளி மோஷனை வெளியே தள்ளக்கூடிய தன்மை இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ்க்கு இருக்குது. இதுக்கு குடலுடைய டூத் ப்ரஷ்னே நம்ம சொல்கிறோம். ஸோ குடலை நல்லா க்ளீன் பண்ணி மோஷனை எல்லாம் சுத்தப்படுத்துகிற தன்மை இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ்க்கு தான் இருக்குது. இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் எந்த உணவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லேயும், நம்ம எடுத்துக்கக்கூடிய தோலுடைய தானியங்கள், குறிப்பாக உளுந்து, கொண்டக்கடலை, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் நிறையா கிடைக்கும். வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் தான் நம்ம குடலை முழுமையாக சுத்தப்படுத்துது. அதனால தான் காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களும் இருக்கணும். ஒன்று, புரோட்டீன், முழுமையான புரோட்டீனாக இருக்கணும், அது இருக்கணும். 2வது, தானியங்கள், முழுமையான தானியங்கள் கிடைக்கணும். வெஜிடபிள்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். 4வது, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதில் எடுத்துக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோங்கிற பேரில் ஜூஸாக எடுக்கிறோம், அது மலச்சிக்கலை உருவாக்கும், மலச்சிக்கலை ப்ரிவென்ட் பண்ணாது. வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபரை ரிமூவ் பண்ணிடுறோம். எல்லா காய்கறியிலையும் தோலை சீவிடுறோம், பீர்க்கங்கால தோலை சீவிடுறோம்,
புடலங்கால தோலை சீவிடுறோம், சொரக்கால தோலை சீவிடுறோம், வாழைக்காயில் தோலை சீவிடுறோம். ஸோ தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, உருளைக்கிழங்குலையும் தோல் எடுத்துடுறோம். ஸோ இந்த தோலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஃபைபரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அது மலச்சிக்கலை உருவாக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா தானியங்கள் எடுத்துக்கும் பொழுது என்ன பண்ணிடணும், அதை பட்டை தீட்டிடுறோம். அரிசியாக இருந்தாலும் சரி, சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி, அதை பாலிஷ் பண்ணிடுறோம். பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் உருவாகும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக உணவில் மலச்சிக்கல் சரியாகாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிரந்தரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த சால்யூபிள், இன்சால்யூபிள் கூடவே இந்த ப்ரீபயோட்டிக், இதை 3ஐயும் சமநிலைப்படுத்தி தான் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக மலச்சிக்கல் அப்படிங்கிறத தவிர்த்து பல நோயிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.